வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை சித்திரை திருவிழா பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்திரை திருவிழா அப்படிங்கிறதுல மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் திருக்கல்யாணம், தேரோட்டம், அதுக்கப்புறம் ஆற்றுல அழகர் இறங்குறது, இதெல்லாம் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ என்றைக்கு இந்த திருவிழா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நான் அந்த திருவிழாவோட நிகழ்ச்சி நிரல் ஃபுல்லாமே டேட் வைஸ் போட்டிருக்கேன். என்னென்னைக்கு என்னென்ன அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் கொடியேறுது. என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:35லேருந்து 10:59க்குள்ளே கொடியேறுது. திருவிழாவில் மாசி வீதி சாமி சுற்றி வரும். எப்போவுமே மாசி வீதிகளில் டெய்லி 10 நாள் திருவிழானா மீனாட்சி 10 நாளுமே நைட்டு மாசி வீதிகளில் சுற்றி வருவாங்க. நாள் திருவிழா அன்றைக்கி என்ன வாகனத்தில் வராங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வருவாங்க. நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் வாகனத்துலேயும் சிம்ம வாகனத்துலேயும் அம்மனும் பிரியாவிடையும் சொக்கநாதரும் வருவாங்க. 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா காலையில் தங்க சப்பரமும், நைட்டு அன்னம் பூத வாகனம் 2லேயும் வீதி உலா வருவாங்க. அடுத்து 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா காலையில் தங்க சப்பரமும், நைட்டு கைலாச பர்வதம் காமதேனு வாகனத்தில் சுவாமியும் அம்பாலும் வருவாங்க. மீனாட்சி எப்பவும் தனியாக தான் வருவாங்க. அடுத்து 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மே 2ஆம் தேதி காலையில் தங்கப்பல்லாக்கு, நைட்டும் தங்கப்பல்லாக்கு தான் வரும். அன்றைக்கி சாமி சுற்றி வராது, ஒரே மண்டபத்தில் வச்சு விசேஷமாக நடத்துவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி சனிக்கிழமை 5ஆம் நாள் காலையில் தங்க சப்பரமும், நைட்டு வேடர்பரியில் வில்லாபுரத்தில் ஒரு நாளும், ராமாயண மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி அங்கே ஒரு நாளும் இருக்கும், சுற்றி வராது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தங்க சப்பரத்துலேயும், நைட்டு ரிஷப வாகனத்துலேயும் வருவாங்க, வெள்ளி மற்றும் தங்கத்தில். ரிஷபராசிக்காரங்க அதை பார்க்குறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா மே 5ஆம் தேதி காலையில் தங்க சப்பரம், நைட்டு நந்தி யாழி வாகனம், இதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாழியை கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நாள் மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் தங்க பல்லாக்கு, இதுவும் பட்டாபிஷேகம். மீனாட்சிக்கு அரசால மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம், நைட்டு வெள்ளி சிம்மாசன வாகனம். கண்டிப்பாக பட்டாபிஷேகத்தையும் பாருங்கள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் மரவர்ண சப்பரம், நைட்டு அம்மனுக்கு திக்விஜயம். 8 திக்குக்காரர்களோடும் சண்டை போட்டு கடைசியில் சிவபெருமானை பார்ப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சண்டை போடும் மீனாட்சி. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை திருக்கல்யாணம். காலையில் 8:35லேருந்து 8:59க்குள்ளே திருப்பூட்டிடுவாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்சால் நேராக பாருங்கள், இல்லை வீடியோவில் பார்த்து மாங்கல்யம் மாற்றிக்கோங்க. அடுத்த காலையில் கல்யாணம் முடிஞ்சதோட நைட்டு அம்மன் மீனாட்சி அம்மன் பூப்பல்லாக்கில் வருவாங்க. அது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். சுவாமி யானை வாகனத்தில் வருவாங்க பிரியாவடையோட. இந்த பல்லாக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தேரோட்டம். மே 9ஆம் தேதி காலையில் தேரோட்டம். அந்த தேரோட்டத்தில் நிறைய பேர் உடம்பு பிடிச்சி இழுப்பாங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். தேர் பெருசாக 4 மாதம் வீதியும் சுற்றி வரும். ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி, அம்பாள், அதுக்கப்புறம் பிரியாவடை அம்பாள் 3 பேரும் சேர்ந்து சப்தாவரண சப்பரத்தில் வர்றது ரொம்ப 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 ஸ்பெஷல். அன்றைக்கி நைட்டு மட்டும்தான் சேர்ந்து வருவாங்க. 3 பேரும் ஒரே இதில் வருவாங்க. சிம்பிளாக இருக்கும். அது அன்றைக்கி ரொம்ப கிராண்டாக இருக்காது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மற்ற இதுகளை பார்க்காதவங்க கூட அன்னைக்கு கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். 7:30லேருந்து 9 மணிக்குள்ளே சாமி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கள்ளழகர் தான். கள்ளழகரோட இங்கே திருவிழா மாதிரி கள்ளழகருக்கும் 10 நாள் திருவிழா இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக திருவிழா மட்டும் சொல்லிடுறேன். மே 8ஆம் தேதி கள்ளழகர் திருவிழா ஆரம்பிக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு தோலுக்கினியால் வாகனத்தில் வருவார். 7:30லேருந்து 9 மணிக்குள்ளே சுற்றி வருவாங்க அந்த ஏரியாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 9ஆம் தேதியும் அதே மாதிரியே நைட்டு தோலுக்கினியால் வாகனத்தில் வீதி உலா வருவாங்க. அந்த கோயிலை சுற்றின இடங்களில் வீதி உலா வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி காலையில் தோலுக்கினியால் வாகனம் 9 மணிக்கு, நைட்டு சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்படுவாங்க, மதுரைக்கு வர்றதுக்கு. அடுத்த நாள் மே 11 பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 3 மாவடியில் எதிர் சேவை நடக்கும். நைட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருவாங்க. அடுத்து மே 12ஆம் தேதி காலையில் 2லேருந்து 3 மணி வரைக்கும் தல்லாகுளம் கருப்பசாமி கோயிலில் 1000 பொன் சப்பரம் தேர் வரும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் அதையுமே போய் பார்த்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மே 12ஆம் தேதி காலையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவாங்க. டைமிங் கிளியராக கொடுக்கல. மத்தியானம் 12 மணி வரைக்குமே ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சுவாங்க. நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அடுத்து மே 12ஆம் தேதி அன்னைக்கே நைட்டு 9 மணிக்கு வண்டியூருக்கு அப்படியே போயிடுவாங்க. வண்டியூரில் போயிட்டு வீரராக பெருமாள் கோயிலில் இருப்பாங்க. ஏகாந்த சேவை நடக்கும், திருமஞ்சனம் நடக்கும். அடுத்து மே 13ஆம் தேதி காலையில் வண்டியூரில் திருமஞ்சனம். அதுக்கப்புறம் சேஷ வாகனத்தில் தேனூர் மண்டபத்துக்கு புறப்படுவாங்க. அங்கே மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் அளிப்பாங்க. கருட வாகனத்தில் இருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மே 13ஆம் தேதி
நைட்டு 10 மணிலேருந்து ராமராயர் மண்டபத்தில் வந்து தசாவதார காட்சி நடக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மே 14 காலையில் 6 மணிக்கு ராமராயர் மண்டபத்திலேருந்து மோகினி அவதாரத்தில் அப்படியே கிளம்புவாங்க. ராஜ அலங்காரத்தில் அனந்தராயர் பூப்பல்லாக்கில் சேதுபதி மண்டபத்துக்கு போவாங்க. அங்கே திருமஞ்சன சேவை வந்து நடக்கும். 15 கள்ளர் திருக்கோலம் காலையில் அதிகாலை 2:30 மணிக்கு கள்ளர் திருக்கோலத்தில் பூப்பல்லாக்கு நடக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருப்பசாமி கோயிலில் வந்து வையாளின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அங்கேருந்து அழகர் கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. அடுத்து மே 16 காலையில் அதிகாலையில் 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அப்பன் திருப்பதிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பன் திருப்பதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலைக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. என்ன டைமிங் அப்படிங்கிறது வந்து கிளியராக சொல்லலை, ஆனால் அந்த டைமிங் வந்துடுவாங்க. அப்போ வந்து அவருக்கு திருஷ்டி சுற்றி போடுறதாகட்டும், அழகர் மலையான வரவேற்கிறதாகட்டும், பூ தூவி அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அவர் அங்கேருந்து கிளம்பும்போது எப்படி இருந்துச்சோ திரும்பி போகிறவருக்கும் அவ்வளோ வரவேற்பாக இருக்கும். முடிஞ்சால் அழகர் கோயிலில் போய் அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த திருவிழா வந்து நீங்களும் மறந்துடாமல் வெளியூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட மறக்காமல் நம்ம சித்திரை திருவிழாவில் வந்து கலந்துக்கோங்க. மதுரையில் நடக்கக்கூடிய பெரிய திருவிழாவில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.